தாவேக கொடி அறிமுகமாகி 2 ஆண்டுகள். லஞ்சம் ஊழல் அழுக்குகளை அடித்து விரட்டிய அசாத்திய கொடி என தாவேக பெருமிதம். திமுக மாவட்ட செயலர்கள் எண்ணிக்கையை 110ஆக உயர்த்த கட்சியின் செயற்குழுவில் தீர்மானம். 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலர் என்ற அடிப்படையில் மாற்றம். திமுகவில் பதவிகளுக்கு ஏற்ப வயது உச்சவரம்பு நிர்ணயம் செய்து செயற்குழுவில் தீர்மானம். மாவட்ட செயலர்களின் உச்சபட்ச வயது 70ஆக நிர்ணயம். திமுகவில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இனி கிளை செயலர் பதவி கிடையாது. இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் கட்சி பொறுப்பில் அதிரடி மாற்றம். திமுகவில் மாவட்ட செயலர் பொறுப்பில் ஒருவர் அதிகபட்சமாக 3 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும். கிளை செயலர் முதல் ஒன்றிய செயலர் வரையிலான பொறுப்புகளில் 2 முறை மட்டுமே தொடர முடியும் என்றும் அறிவிப்பு. திமுகவில் 70 வயதுக்கு மேற்பட்ட 13 பேர் மாவட்ட செயலராக உள்ளனர். ஏவாவேலு, செஞ்சி மஸ்தான், KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் 70 வயதை கடந்தவர்கள். பதினைந்து நாட்களில் ஒன்றியம், நகரம், பகுதி, வட்டங்களை பிரிக்க வேண்டும். திமுகவில் மாவட்டங்கள் 110ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நிர்வாகிகளுக்கு தலைமை உத்தரவு. கட்சியின் அமைப்பு மாற்றங்கள் அடுத்த நூற்றாண்டிலும் திமுக உயிர்ப்போடு இருப்பதை உறுதி செய்யும். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழிநடத்த வேண்டும் என்றும் திமுக தலைவர் MK ஸ்டாலின் பேச்சு. போர் அடிக்கிறது என அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, நாம் போராட வந்தவர்கள். இனமும் மொழியும் நாடும் இருக்கும் வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் சூளுரை. பெயரை மாற்றுவதில் இன்றைய முதல்வர் பிஸியாக உள்ளதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் விமர்சனம். சட்டமன்றத்தை சினிமா செட் என நினைத்து பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் சாடல். சட்டமன்றத்தில் மாமன் மச்சான் என்றெல்லாம் பேசக்கூடாது. திமுக MLA-க்களுக்கு பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் தலைமையில் போராட்டம். இடதுசாரி மாணவர்கள் அமைப்பினரின் போராட்டத்தை அரசு ஒடுக்குவதாக குற்றச்சாட்டு. தலைமைச் செயலரை பதவி நீக்க வலியுறுத்தல். தமிழ்நாடு தலைமைச் செயலாளருடைய இந்த நடவடிக்கை என்பது சட்டவிரோதமானது, வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்கிற முறையில் உடனடியாக அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இடதுசாரிகளுக்கு எதிராக சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர்கள் கொடுத்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை. தாவேக அரசுக்கு இடதுசாரிகள் வேண்டுமா அல்லது அதிகாரிகள் வேண்டுமா என பே. சண்முகம் காட்டமாக கேள்வி. இடதுசாரிகளுடைய ஆதரவோடுதான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கபூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா? இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா?
இடதுசாரி மாணவர்கள் அமைப்புக்கு எதிரான சுற்றறிக்கை விவகாரத்தில் முதல்வர் விஜய் விளக்கமளிக்க வேண்டும். சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். இடதுசாரி மாணவர் அமைப்புகளை கண்காணித்தல் தொடர்பான சுற்றறிக்கைக்கு முதல்வர்தான் பதிலளிக்க வேண்டும். முழு பொறுப்பு தமிழக அரசாரும் தமிழக முதலமைச்சரும். முதல்வர் இது குறித்து விளக்கமளிக்க வேண்டும். ஒரு ஜனநாயக நிலவுகிற நாட்டில், மக்களாட்சி நிலவுகிற நாட்டில் இடதுசாரிகளை மட்டும் குறிவைத்து இத்தகைய சுற்றறிக்கைக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? குஜிலியம்பாறை விவகாரத்தில் ஆட்சியருக்கே தெரியாமல் வட்டாட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இடதுசாரிகளுக்கு எதிரான சுற்றறிக்கை விவகாரத்தில் குஜிலியம்பாறை வட்டாட்சியராக இருந்த ஐயாசாமிக்கு வருவாய்த்துறை நோட்டீஸ். 15 நாட்களில் விளக்கமளிக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. மாணவர்கள் போராட தடை விதிக்கப்பட்ட சுற்றறிக்கை தொடர்பாக கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சிந்தியா செல்விக்கும் நோட்டீஸ். முன் அனுமதி மற்றும் ஒப்புதல் பெறாமல் சுற்றறிக்கை அனுப்பியது ஏன் என பதிலளிக்க உத்தரவு. இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயம் இடம்பெறும் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் பேட்டி. பிரதமர் வேட்பாளராக முதல்வர் விஜய் முன்னிறுத்தப்படுவாரா என்ற கேள்விக்கும் பதில். அதெல்லாம் கூட்டணி 29 தேர்தலுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி முடிவாகும். இப்ப நான் சொல்லுவேன் எங்க தலைவர் பிரதமராக வரணும், இவருக்கும் அவங்க தலைவர் எல்லாருக்கும் அந்த விருப்பங்கள் இருக்கும். அது கூட்டணின்னு அமையும் போது கூட்டணி கட்சி தலைவர்களாம் அமர்ந்து பேசி யாருக்கு அந்த நேரத்தில் முடிவெடுப்பார். இன்றைய முதல்வர் விஜய் வருங்காலத்தில் பிரதமராவார். அனைவரும் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என வேலைவாய்ப்பு முகாமில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேச்சு. இன்றைய சிஎம் வருங்கால பிஎம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கியே பயணிப்போம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவை குறிப்பிலிருந்து நீக்கியதை ரீல்ஸாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் எச்சரிக்கை. ஏற்கனவே நான் சபையில் அறிவித்து விட்டேன். நீக்கப்பட்ட பகுதிகளை எடுத்து அதை எந்த வகையில் அது பயன்படுத்தினாலும் அது அவையினுடைய மாண்பை குறைப்பதாக இருக்கும், சட்டத்தை மீறுவதாக, விதிகளை மீறுவதாக இருக்கும் என்பதால் அவர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனைக்காக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்கள் என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. சென்னை எனும் அன்னைக்கு இன்று பிறந்த நாள். சென்னை நகரம் உருவானதன் 387வது ஆண்டு கொண்டாட்டம். வரலாற்றின் தடங்களை சுமந்தும் நவீனத்தின் வேகத்தோடு பயணிக்கும் சென்னை. தமிழகத்தின் வெற்றி தலைநகரமாக திகழும் நம் சென்னையின் பெருமையை போற்றுவோம் என்றும் முதல்வர் விஜய் வாழ்த்து. பத்து கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கண்டனம். தாவேக அரசு தமிழ்நாட்டுக்கு நல்ல மாற்றத்தை தந்திருப்பதாகவும் கிண்டல். இந்த கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகின்ற வகையிலே விற்பனை குறைவாக இருக்கிறது. இது லாப நஷ்டம் பார்க்கிற நிலை இல்லை, ஒரு சேவை துறையாகத்தான் இதுவரை பார்க்கப்பட்டு வந்தது. தாவேக அரசு பார்வை இப்போது லாப நோக்கோடு செயல்படுகிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. தாவேக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல மாற்றத்தை தந்திருக்கிறது என்பதுதான் நாம் இதை பார்க்க முடிகிறது. சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட திருப்புகழ் குழு அறிக்கையை வெளியிட தயக்கம் ஏன்? அறிக்கை குறித்து தங்களுக்கு தெரியாது என தாவேக அரசு கூறியிருப்பது அதிர்ச்சியளிப்பதாகவும் அன்புமணி விமர்சனம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜி தன் மீது அரசியல் உள்நோக்கத்தோடு வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக விமர்சனம். இந்த வழக்கு
முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் உள்நோக்கத்தோடு பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்காகும். ஆட்சி நடத்துவதை விட எதிர்க்கட்சிகள் மீது வழக்கு பதிவு செய்வதில் சிறப்பு கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த துறையிலாவது தவறு நடந்திருந்தால் அது குறித்த கோப்புகளை வெளியிட வேண்டியதுதானே? முதல்வர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. அந்த 3 ஃபைல் ரெடியா இருக்கு, அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தா ரிலீஸ் பண்ணுங்க. அப்ப கையில இருந்தா நீங்க வெளியிட வேண்டியதானே? எந்த துறையில் தவறு நடந்தது, எவ்வாறான தவறு நடந்தது, யார் தவறு செய்தார்கள், அவர்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்யறோம், அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? நீட் தேர்வையும் உயர் வகுப்பினருக்கான EWS இடஒதுக்கீட்டையும் முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தல். சென்னை வேப்பேரியில் திராவிடர் கழகத்தினர் இருசக்கர வாகன பரப்புரை. புதுச்சேரி திருபுவனை தொகுதி தாவேக MLA சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு. வேர்ல்பூல் நிறுவன அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் நடவடிக்கை. திருப்போரூர் அருகே கூலிப்படையை ஏவி தங்கையின் காதலரை கொலை செய்ததாக இளைஞர் உட்பட 4 பேர் கைது. கொலைக்கு நீதி கேட்டு OMR சாலையில் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கூலிப்படை தலைவர்களாக தாவேகவினர் மாறி வருவதாக தையூர் கொலையை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் கண்டனம். ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டத்தை உடனே கொண்டுவர வேண்டும் என நீலம் பண்பாட்டு இயக்கம் கோரிக்கை. செப்டம்பர் 1 முதல் தமிழ் திரைப்படங்களை வெளியிடப் போவதில்லை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிப்பு. பழனி அருகே கலை அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகம். அத்தப்பூ கோலமிட்டு கேரள பாரம்பரிய நடனமாடி மாணவ மாணவிகள் கொண்டாட்டம். ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் புகழ்பெற்ற நேரு டிராபி படகு போட்டி கோலாகலமாக தொடக்கம். ஆலப்புழா புன்னமடா ஏரியில் சேரி பாய்ந்த பாம்பு படகுகளை உற்சாகமாக கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். ஆண்டுக்கு 2 முறை நடக்கும் வானியல் அபூர்வ நிகழ்வான நிழலில்லா நாள். தமிழக மத்திய பகுதி புதுச்சேரியில் நிழலில்லா நிகழ்வு நடந்தது. வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புகள் இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்லப்படும் என பாஜக அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற பாஜக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம். அரசின் தவறான எத்தனால் கொள்கையால் சர்க்கரை விலை உயர்ந்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புகார். உலகிலேயே அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நமக்கு அதை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்பட்டது ஏன் என்றும் அரசுக்கு கேள்வி. உதவி பேராசிரியர் தேர்வுக்கான புதிய விதிகளை திரும்பப் பெற கோரி பீகார் தலைநகர் பாட்னாவில் போராட்டம். காங்கிரஸ் கட்சியின் மாணவர் பிரிவு சார்பில் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி. நாடெங்கும் 1800 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய சமையல் எரிவாயு குழாய் பாதைகள் அமைக்க அரசு முடிவு. எரிவாயுவை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு செல்லும் நோக்கில் 7000 கோடி ரூபாயில் திட்டம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கரில் உள்ள இரும்பு ஆலையில் தீ விபத்து. 3 தொழிலாளர்கள் தீயில் கருகி பலி, ஒருவருக்கு தீவிர சிகிச்சை. ஈரான் மீது பொருளாதார நெருக்கடிகளை அதிகரிப்பதால் போரை தொடரும் முடிவை கைவிட்டுவிட்டதாக கருதக்கூடாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கம்.
செர்பிய இயற்கை சரணாலயத்தில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ. சர்வதேச உதவியை நாடிய செர்பிய அரசு. சீனாவின் சோங்கிங் மாகாணத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட விளக்கு திருவிழா. 68 விதமான பிரம்மாண்ட வடிவங்களில் ஒளிர்ந்த விளக்குகள். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தீபாவளி தினத்தை அங்கீகரிக்கும் தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். மாகாணத்தில் உள்ள அனைவரும் தீபாவளி கொண்டாட அரசு சார்பில் அழைப்பு. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் வரும் 24, 25ஆம் தேதிகளில் கனமழை. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. பூந்தமல்லி, பாரிவாக்கம், ஆவடி, பட்டாபிராம், திருவேற்காடு, காட்டுப்பாக்கம், மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை. காவிரியின் தமிழக எல்லையான வெலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து குறைந்தது. நேற்று 12,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 10,000 கன அடியாக குறைவு. ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். பாதுகாப்பு நடவடிக்கையாக 7வது நாளாக பரிசல் இயக்க தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 11,308 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டமும் 84.95 அடியிலிருந்து 85.68 அடியாக உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 14,950 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,19,600 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் தங்கம் விலை கடந்த 20 நாட்களில் சவரனுக்கு 14,000 ரூபாய் உயர்வு. நாளுக்கு நாள் தங்கம் விலை அதிகரிப்பதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரிக்கை விடுக்கும் பால் உற்பத்தியாளர்கள். திங்கட்கிழமை முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் விநியோகத்தை நிறுத்தப் போவதாகவும் எச்சரிக்கை. மகாராஷ்டிராவில் ஐபோனுக்கு இஎம்ஐ கட்ட மறுத்ததால் தற்கொலைக்கு முயன்ற மகனை காப்பாற்ற முயன்ற தந்தையும் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சோகம். கணவனும் மகனும் கண்முன்னே இருந்த சோகத்தில் மனைவியும் உயிரை மாய்த்து கொண்டதால் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலியில் பெருமழையால் வெள்ள பாதிப்புகள். பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் பரிதவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பெருக்கெடுத்து ஓடும் சரயு ஆறு. நீர்மட்டம் அபாய அளவை தாண்டிய நிலையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு. தலைநகர் டெல்லியில் பன்றிக் காய்ச்சல் பரவல் 6 மடங்கு அதிகரிப்பு. மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா ஆலோசனை. ஹைதராபாத்தில் 7 மாடி கட்டடம் கட்டுமான பணியின் போது விபத்து. கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 2 உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசத்தில் நாய் துரத்தியதால் கிணற்றில் தவறி விழுந்த சிறுமி. 40 அடி ஆழமுள்ள கிணற்றிலிருந்து சிறுமியை பாதுகாப்பாக மீட்ட மீட்புக் குழுவினர்.
தீயணைப்பு சுமைகளை தூக்கும் பணியிலும் ரோபோட்டுகள். சீனாவில் நடந்த கண்காட்சியில் வியக்க வைத்த ரோபோட்டுகள். ஹாங்காங்கில் வானத்தில் உலர்ந்த ட்ரோன்கள். சீனர்களின் பாரம்பரிய காதலர் தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி.